அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான 5 திருப்பங்களாக 14/4/2024 முடிவதற்குள் குரு பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும், தடுக்க இயலாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவரின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவரது சஞ்சார தூரத்தில் 90% மேல் கடந்து இனி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிக விரைவில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு குரு வருவது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் இந்த குறுகிய நாட்கள்ல சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக அதிரடியான 5 திருப்பங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாகவே குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பார். அதில் ஒரு இடமான சுகஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். மற்றொரு இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருக்கக்கூடிய இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பையும் பல அதிரடியான முன்னேற்ற திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். 3ஆம் இடமான தைரியஸ்தானம் பிரகாயஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவருங்க. அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாகவும் அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் 90% மேல் கடந்து விட்டார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக முக்கிய அதிரடியான திருப்பமாக முதல் திருப்பமாக சுப தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிகிறாருங்க குரு பகவான். ராசியின் அதிபதியான தனியும் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதல் திருப்பமாக சுப தடைகள் விலகுவது, திருமணத்தில் ஏற்பட்ட தடை, புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகி சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல திருமண வரன் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியம் நிச்சயமாக ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தியை இனிமையாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை முதல் திருப்பமாக நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானம், 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் மற்றும் 12ஆம் இடமான விரயஸ்தானம் ஆகிய இடங்கள்ல குரு பகவானுடைய சுப பார்வை மிகவும் அதீதமாக கிடைப்பதால் இந்த இடங்கள்ல உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது. பூர்வ புண்ணியஸ்தான பார்வை வலுப்பெறுகிறது. எனவே குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில், அதாவது பூமிக்காரகனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் 2வது முக்கிய திருப்பமாக மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் சிறு முதலீடோ அல்லது மிகப்பெரிய முதலீடோ செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் 7.5 சனியாக இருந்தாலும் 2வது அதிரடி
அதிரடியான திருப்பமாக ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே புதிதாக நிலம், பண்ணை நிலம், விவசாய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எனவே மகர ராசிக்காரர்கள் இதை சார்ந்த முயற்சியில் ஈடுபடுகிறவர்கள் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பு 3வது அதிரடியான திருப்பமாக பாசிவ் இன்கம் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதாவது உபரி வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும், வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே ஒரே சமயத்தில் பல முக்கிய சவால் நிறைந்த பணிகளை செய்து ஒரே நேரத்தில் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையில வருமானத்திற்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் திட்டமிட்டபடி நிர்ணயித்தபடியே வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய 3வது திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல 4வது மிக முக்கிய திருப்பமாக நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதேதான் உறவுகளிலும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறதுங்க. அது மட்டுமல்லாவது 5வது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் 5வது திருப்பமாக விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. செலவுகள் அதிகரித்தாலும் வரவுக்குள் சமாளிப்பதற்கான வாய்ப்பும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.